கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோக மன்னா நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லுகிறவர்கள் எந்த நேரத்தில் நாம் செல்ல வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணம் முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வந்தார்கள். கவனிங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். தகப்பன் தாயார் யோசேப்பு மரியாளும் அவரை 8ஆம் நாளிலே பிரதிஷ்டை செய்வதற்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி அவரை தேவாலயத்துக்கு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? பெத்லகேமிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார்கள். பெத்லகேமிலிருந்து எருசலேமுக்கு 9 கிலோமீட்டர், 6 மைல் தூரம் அவர்கள் வருகிறார்கள். ஆனால் எருசலேமிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் பெயர் சிமியோன். அவருக்கு இவர்கள் தகவல் சொல்லவே இல்லை. அவர்கள் வருகிறதும் தெரியாது, இயேசு பிரதிஷ்டை செய்கிற போற காரியமும் தெரியாது. ஆனால் ஆவியானவர் அந்த சிமியோன் தீர்க்கதரிசிக்கு ஏவி இருந்தார். நீ ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அவரை ஏவுதலின் மூலமாக அழைத்திருந்தார். ஏன்னு சொன்னால், சிமியோன் பக்தி உள்ளவன், நீதி உள்ளவன், பரிசுத்தாவினால் நிறைந்தவன், இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஆறுதலுக்காக காத்திருந்தவன் என்று வேதம் சொல்கிறது. கவனிங்கள், இந்த நேரத்திலே ஆவினால் நடத்தப்பட்ட சிமியோன் ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறார். ஒரு காரியத்தை கவனிங்கள், நாம் ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அவர்கள் ஆலயத்திலே எல்லாரும் வந்து உட்கார்ந்திருப்பார்கள். கவனிங்கள், இப்பொழுது அவர் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார். யோசேப்பு மரியாளும் பிள்ளையை எடுத்துக்கொண்டு உள்ளே வருகிறார்கள். சிமியோன் தீர்க்கதரிசி போகிறார், குழந்தையை வாங்குகிறார், கையில வைத்து ஜெபிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக சொல்லுகிறார், கர்த்தாவே இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன் சொல்லி அவர் சொல்லி கடந்து போகிறார். கவனிங்கள், நீங்கள் நான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கு நாம் எல்லாரும் செல்கிறோம், ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அநேகர் ஆலயத்துக்கு செல்வதில்லை. சில பேர் பாடல், கொஞ்சம் பேர் தான் பாடல் ஆராதனை தொடங்குவதற்கு முன்பாக வருவார்கள். குறித்த நேரத்துக்கு வருகிறவர்கள் ஒரு 20% தான். ஒரு 50% ஆராதனை நடக்கும்போது வருவாங்க. மீதி இருக்கிறவங்க பிரசங்கம் பண்ணும்போது வருவாங்க. அதுலயும் ஒரு 10-20% வருகிறது இல்லை. இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா நான் உங்களுக்கு சொல்லட்டும், அப்படி நாம் செய்யக்கூடாது. ஆவியினால் நிறைந்த பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள் எல்லாரும் இயேசு தேவாலயத்துக்குள் வருவதற்கு முன்பாகவே, குறித்த ஆராதனை நேரத்துக்கு முன்பாகவே நாம் வர வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. நம்ம எல்லாரும் அப்படியே கீழ்ப்படி நடப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை சமாதானத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.